தவிக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது. மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு இடையூறு தரமாட்டோம் என்று மு.க. ஸ்டாலின் கூறினார். தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. புதிய வரவான தவிக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. இதனையடுத்து தமிழக கவர்னர் அருளேக்கரை சந்தித்து விஜய் நேற்று மாலை ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது அவர் தவிகவின் 108 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 113 எம்எல்ஏக்களின் பட்டியலை வழங்கினார். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட கவர்னர் 118 எம்எல்ஏக்கள் பெயர் பட்டியலை கொண்டு வந்தால்தான் ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனால் விஜய் இன்று முதல் அமைச்சராக பொறுப்பேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிய அரசு அமைவதில் இழுபறி நீடித்து வருகிறது. இதற்கிடையே விஜயால் ஆட்சி அமைக்க முடியாததால் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாக ஒரு தகவல் நேற்றிரவு காட்டுத்தீ போல் பரவியது. இதற்கு ஏற்றாற்போல் இரு கட்சிகளும் தனித்தனியாக நேற்று பல மணி நேரம் ஆலோசனை நடத்தின. இந்த தகவலுக்கு இரண்டு கட்சிகளும் மறுப்பு தெரிவிக்காததால் இந்த தகவல் உண்மை என்றே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: தனிப்பெரும் கட்சியான தவிக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது. விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு எவ்வித இடையூறும் செய்யாமல் தொடர்ந்து கவனிப்போம். திமுக அரசின் திட்டங்களை தவிக தொடர வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 அளிப்பது கடினம். திமுக அரசு வழங்கியது போன்று மாதம் ரூபாய் 1000 வழங்க வேண்டும். ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் தருவதாக விஜய் வாக்குறுதி கொடுத்துள்ளார். அது சந்தேகம்தான். ஆனால் அதை செய்தால் மகிழ்ச்சி. உடனடியாக தேர்தல் வருவதை திமுக விரும்பவில்லை. அரசமைப்பு குழப்பம் ஏற்படுவதையும் திமுக விரும்பவில்லை. இவ்வாறு அவர் கூறினார்.